إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர், தோழர்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ சொந்தங்களே, இன்று உலகத்தில் மக்கள் அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும், இஸ்லாத்தை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில முஸ்லிம்கள் பேருக்கு முஸ்லிமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் மறுத்து கொண்டும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும், இஸ்லாம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்ததோ அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம் பார்க்கலாம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை யார் பாதுகாக்கின்றார்களோ, இந்த மார்க்கத்தை யார் நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதா அந்த அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் ஒரே வசனத்தில் அல்லாஹ் அழகான விஷயங்களை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த 6 அம்சங்களின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ
அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை, மீதுக்கும் ஆந்தீனி, உங்களில் யார் ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விலகுகின்றார்களோ, தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, உங்களில் யார் ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இல்லாத விஷயங்களை செய்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கின்றான், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விட்டாலும், இந்த மார்க்கத்தை நீங்கள் புறக்கணித்தாலும், இந்த மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்களை நீங்கள் அவமதித்தாலும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு இழப்பும் கிடையாது, அல்லாஹ்விற்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் அடுத்ததாக சொல்லியிருக்கின்றான், நிச்சயமாக நான் கொண்டு வருவேன், ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன், ஒரு சமூகத்தை நான் கொண்டு வருவேன், ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அந்த கூட்டம் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். எப்படி அல்லாஹ்வை நேசிப்பார்கள்? அல்லாஹ் வழங்கிய சட்ட திட்டங்களை அப்படியே பேணுவார்கள். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். எப்படி ஒரு காலத்தில் 1400 வருடங்களுக்கு முன்பு மக்கா மாநகரத்தில் இஸ்லாம் இல்லாமல் இருந்ததோ, அந்த இடத்தில் காபத்துல்லாவில் அல்லாஹ்வுடைய முதல் இல்லத்தில் சிலைகள் வணங்கப்பட்டதோ, அந்த மனிதர்கள் எல்லாம் பெருமை எடுத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் அந்த மக்காவாசிகள். அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதர் மூலமாக, இறுதி தூதர் இறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் எப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கினானோ, அந்த கூட்டம் ஜாஹிலியா காலத்தில் அநியாயங்கள் செய்து கொண்ட ஒரு கூட்டமாக இருந்தது, பாவங்கள் செய்து கொண்டு ஒரு கூட்டமாக இருந்தது. அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டி, அந்த மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த மக்காவை புனிதப்படுத்தினான். அந்த மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த மக்கா மாநகரத்தை உலகம் முழுவதும் அல்லாஹ் ஒருவரை வணங்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கினானே. அந்த இடத்தில் அல்லாஹ் எப்படி கொண்டு வந்தான்? ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தான், ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்தான். உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம், சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். அவர்கள் போராடினார்கள், முயற்சி செய்தார்கள், அல்லாஹ்விற்காக உழைத்தார்கள், மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். அந்த கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்தை உயர்த்தினானே, அந்த இடம் புனிதமாக்கப்பட்டது. அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? நேசித்தான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரதுவான். அவர்கள் தான் சஹாபாக்கள், அவர்கள் தான் நபி தோழர்கள். அதே போலதான் அல்லாஹ் இந்த வசனம் மூலமாக நமக்கு இந்த சமுதாயம் 1400 வருடங்களுக்கு பிறகு கூட இவர்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்தாலும், மார்க்கத்தை விட்டாலும், அவர்கள் அவமதித்தாலும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நமக்கு கொண்டு வருவான். ஒரு புதிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே, மாற்று மத மனிதர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த மாற்று மனிதர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நம் கண் முன்னாடி நமக்கெல்லாம் துரோகம் செய்கின்றார்கள், அநியாயம் செய்கின்றார்கள், நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். நடக்கின்றது, இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் யாரெல்லாம் எதிர்த்து இஸ்லாத்திற்கு எதிராக போராடினார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அவர்களுக்கு நேர்வழி கிடைத்தது. அவர்கள் இன்று இஸ்லாத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் இஸ்லாத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆப்பிரிக்காவிலும் நடந்தது. பல நாடுகளில் இந்த மாதிரியான சம்பவத்தை நாம் கேட்கலாம். அதே போல இந்தியாவிலும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்தியாவிலும் நிறைய மனிதர்கள், மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்லாத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றார், நாம் எல்லாம் இன்று இஸ்லாத்தை வெறுத்துக் கொண்டிருக்கின்றோம், இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை நாம் மறுக்கின்றோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ள அவமதிக்கின்றோம். என்ன இஸ்லாம் இது சொல்கின்றது, அது சொல்கின்றது, அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது. புறக்கணித்துக் கொண்டு நாம் வேறு ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்காக உயிரை கொடுப்பார்கள், தியாகம் செய்வார்கள், அர்ப்பணிப்பார்கள், எல்லா விஷயத்திலும் அவர்கள் என்ன செய்ய எல்லா காரியம் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அல்லாஹ் அவர்கள் மீது சந்தோஷப்படுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அதில்லத்தின் அலல் முஃமினீன, அதில்லத்தின் அலல் முஃமினீன, முஃமின்கள் மீது பணிவாக நடந்து கொள்வார்கள், முஃமின்கள் மீது பணிவாக நடந்து கொள்வார்கள். ஏற்கனவே முஃமினாக முஸ்லிமாக இருக்கின்றார்களே, ஏழை எளிய மக்கள், ஏழைகளாக கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள், பணிவாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் போய் சேரும், அவர்கள் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் வந்து சேரும். அதைத்தான் அல்லாஹ் அவர்கள் முஃமின்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். இன்று முஃமின்களை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் பெரும் தலைவராக இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்காக போராடவும் சுய தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு அந்த மக்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக உண்மையான முஸ்லிமாக போராடக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வைப்பான். அதில்லத்தின் அலல் முஃமினீன ஐஸத்தின் அலல் காஃபிரீன, காபிர்கள் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த ஐஸத்தின் அலல் காஃபிரீன, அந்த நிராகரிப்பவர்களிடம் அவர்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள்? போராடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? போராடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி, யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த மனிதர்கள், இந்த கூட்டம் இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத், போராடுவார்கள். இந்த இடத்தில் ஜிஹாத் என்ற அர்த்தத்தை நாம் எல்லாம் சண்டை போடுவதற்காகத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜிஹாத் என்றால் சண்டை போடுவது, ஜிஹாத் என்றால் வாளை தூக்கி செல்வது, அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள், ஜிஹாத் என்பது ஆயுதம் போராட்டம் மட்டுமல்ல, ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போராடுவது மட்டுமல்ல. அதுக்கு அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்க, யுகாத்திலூன, காத்தல யுகாத்திலு, அது போராடுவது, போர் செய்வது. யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது, போர் செய்வது. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் ஜாஹத யுஜாஹிது, ஜாஹத யுஜாஹிது என்றால் முயற்சி செய்து போராடுவது, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடுவது. இங்கே ஜிஹாத் என்பது நமக்கு தன்னை சீர்திருத்துதல். முதலில் அவர்கள் என்ன செய்வார்கள்? எங்கே அல்லாஹ்வுக்கு எதிராக அநியாயம் நடக்கின்றதோ அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள்? போராடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இறங்கி அங்கே சீர்திருத்தம் செய்வார்கள். பித்அத் நடக்கிறதா, அந்த பித்அத்தை ஒழிப்பார்கள். அநியாயம் ஷிர்க் நடக்கின்றதா, ஷிர்க்கை ஒழிப்பார்கள். தாவா செய்வார்கள். தாவா செய்து என்ன செய்வார்கள்? மார்க்கத்தை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்வார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இறங்கி மார்க்கத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்து செல்வார்கள். அதே போல அவர்கள் அறிவை பரப்புவார்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு இந்த மாணவர்களாம் இருக்கின்றார்களே, இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்காக அவர்கள் போராடுகின்றார்கள். எப்படி போராடுகின்றார்கள்? குடும்பத்தை விட்டு போராடுகின்றார்கள். தன்னுடைய நேரத்தை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கின்றார்கள், தியாகம் செய்கின்றார்கள். எல்லாம் யாருக்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இன்தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்விற்கு உதவி செய்வது என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கடமை என்ன? முஸ்லிமாக இருந்தால் வெறும் தொழுவதும் நோன்பு வைப்பதும் ஜகாத் கொடுப்பதும் அல்ல, மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு வழி என்ன? தாவா பணிகள் செய்ய வேண்டும், தாவா பணிகள் செய்ய வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும். எங்க அநியாயம் நடக்கின்றதோ அந்த அநியாயத்தை நாம் ஒழிக்க வேண்டும், ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும், பித்அத்தை ஒழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், இப்ராஹிம் நபி தனி மனிதராக இருந்து எப்படி போராடினாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் மக்காவில் எவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து அவர்கள் எப்படி அவர்கள் மார்க்கத்திற்காக போராடினார்களோ, சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்திற்காக
முதல் உயிர் தியாகம் செய்த பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்திற்காக அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று உயிர் தியாகம் செய்தார். இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் அவர்கள் என்ன செய்தார்கள்? கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆக இப்படி மார்க்கத்திற்காக பல சிரமங்கள் ஏற்படும் போது அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடுவார்கள். இதுதான் யுஜாஹிதுன. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அல்லாஹ் எந்த போரும் கடமையாக்கவில்லை, எந்த போர் கடமையாக்கப்படவில்லை, தொழுகை கடமையாக்கப்படவில்லை, ஜக்காத் கடமையாக்கப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த 13 ஆண்டுகள் மார்க்கத்தை கொண்டு வாருங்கள், இஸ்லாத்தை பரப்புங்கள், தாவா பணிகளை செய்யுங்கள். ஆக அந்த 13 ஆண்டுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி என்ன? யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இறங்கி போராடினார்கள். இஸ்லாத்திற்கு வாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதற்காக கஷ்டப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில் முல்லை போட்டார்கள். தொழுகையில் காபாவில் தொழுது கொண்டிருக்கும் போது, சஜிதாவில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கொடலை, ஒட்டகத்தின் கொடலை எடுத்து வந்து போட்டார்கள். ஆக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடும் போது கஷ்டங்களை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும். அதற்கு அல்லாஹ் அதிகமான நற்கூலிகளை வைத்திருக்கிறார். ஆக யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த சமுதாயம் போராடும். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக வலா யஹாஃபூன லௌமத லாயிம், மற்றவர்களுடைய பழிப்பார்களே, மற்றவர்கள் பழிப்பார்கள். நீ என்ன இப்படி இருக்கின்றாய், முஸ்லீமாக இருந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கின்றாய், நீ ஏன் குர்ஆன் ஓதி மனனம் செய்து, நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் ஸ்கூலில் முதல் மார்க் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உங்களை கேலி செய்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் வலா யஹாஃபூன, அவர்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், பழிப்பவர்களின் பழிப்புக்கு அஞ்ச மாட்டார்கள், கேலி செய்பவர்கள் கேலிக்கு அஞ்ச மாட்டார்கள், கிண்டல் செய்பவர்கள் கிண்டலுக்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த கூட்டம் ஏன்? நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்விற்காக பாடுபடுகின்றோம். உங்களை ஏமாற்றுவார்கள், உலகத்திற்காக உங்களை கூப்பிடுவார்கள், நீ இதை படித்தால் இன்ஜினியர் அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் என்று. ஆனால் அதுவும் தேவைத்தான், அது கூட இதுவும் முக்கியம், அதை விட இது முக்கியம் என்று நாம் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து நாம் அதை படிக்க வேண்டும், ஓத வேண்டும். ஆக இதெல்லாம் நடக்கும். ஆக இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை நாம் அதில் பேணுதலுடன் இருக்க வேண்டும். ஆக அதையெல்லாம் செய்தால் அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான், தாலிக ஃபதுலுல்லாஹ், இதில் தான் அல்லாஹ்வுடைய சிறப்பு. ஃபதல் என்றால் சிறப்பு. இந்த சிறப்பு ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்று நாம் வீட்டில் எழுதி வைத்திருப்போம். இது என்னுடைய இறைவனுடைய ஃபதல், சிறப்பு, இது அருட்கொடை, இது பரக்கத் என்று நாம் சொல்கின்ற ஃபதலுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்க அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கின்றான் தெரியுமா? இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை, இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரக்கத், இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய செல்வ. மை யஷா, அதை யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ, அதை யாருக்கு அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக கணியத்திற்கு அல்லாஹ்விடையார்களே, இன்று நாமெல்லாம் முஸ்லிமாக வாழுகின்றோம். அல்லாஹ் இஸ்லாம் என்ற போர்வையில் நம்மளை போர்த்து வைத்திருக்கின்றான். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம், ஆனால் இஸ்லாமிய முறையில் இல்லை. நாம் பேருக்கு இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம், மார்க்கத்துடைய விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோமே என்றால் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்து விடுவான், வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். இத்தனை மக்கள் இருக்கின்றார்கள், குர்ஆனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களை கொண்டு வரலாமே. ஆனால் அதில் அல்லாஹ் சில மனிதர்களை இஸ்தஃபா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்து உங்களை குர்ஆனை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் குர்ஆனை சேகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து விட்டதால் அதை நாம் இன்று குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துள்ள அல்லாஹ்விடையார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்காக நாம் வாழுகின்றோம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இது அழியக்கூடிய உலகம். குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் அனைத்தும் அழியக்கூடியது. ஃபனா, ஃபனா என்றால் என்னது? அது ஒவ்வொன்றும் உதிரியாக போகக்கூடியது, ஒன்றுமே இருக்காது. ஆக இது அழியக்கூடிய உலகம். வயபகா வஜ்ஹு ரப்பிக, எது நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்றால் அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான், அவனுடைய
ஆட்சி மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை வைத்திருக்கின்றான் என்றால் சொர்க்கத்திற்காக, மார்க்கத்தை பாதுகாக்கும் என்றால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நமக்கு உதவி செய்வான் என்றால் நாளை நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து நமக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்து அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாகவே முஃமினாக இருக்கின்றோமா என்பதை நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். சில விஷயங்களை கொண்டு நாம் நம்மளை பரிசோதித்து பார்த்தால்தான் உண்மையாகவே நாம் முஃமினாக இருக்கின்றோம் என்று நமக்கு தெரிய வரும். முதலாவதாக நாம் என்ன பரிசோதித்து பார்க்க வேண்டும்? நாம் அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிறோமா? முதலில் நாம் அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறானே, ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பார். நாம் அல்லாஹ்வை நேசித்தால்தான் நம்மளை அல்லாஹ் நேசிப்பார். அல்லாஹ்வை நாம் உண்மையாக நேசிக்கின்றோமா என்றால் வெறுப்புடன் நம்ம தொழுகக்கூடாது. 5 வேளை தொழுகை இருக்கின்றது, அதை வெறுப்புடன் நாம் தொழுகக்கூடாது. அல்லாஹ்வை விரும்பி அல்லாஹ்வை நேசிப்பதனால் தான் நாம் அல்லாஹ்விற்காக நாம் தொழுகின்றோம். நாம் நமக்காக தொழுகின்றோமா? நாம் நமக்காகத்தான் தொழுகின்றோம். நாம் ஒழுங்காக தொழுதால் நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வை ஒழுங்காக வணங்கினால், அல்லாஹ்விற்கு ஒழுங்காக நன்றி செலுத்தினால் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். ஆக நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்மளுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் சரியான முறையில் நல்ல ஒழுக்கத்துடன் நாம் வாழுகின்றோமா? நம்மளுடைய ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் என்னை நேசிக்கும் செயல்களை செய்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ் சின்ன சின்ன செயல்களை அல்லாஹ் விரும்புகின்றார். பெரிய செயல்களை செய்தால் அமல்கள் நன்மைகள் கிடைக்கும். சின்ன நற்செயல்களை செய்யும் பொழுது அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றார். ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோமே, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சொர்க்கத்தில் சென்ற பெண்மணி என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். சின்ன செயலாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு செயலாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அது அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களாக இருக்கும். ஆக இப்படி சின்ன சின்ன செயல்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்கள். நஃபிலான தொழுகை இருக்கின்றது, சுன்னத்தான தொழுகை இருக்கின்றது, ஒரு நாளைக்கு ஒரு 2 ரூபா 10 ரூபா நாம் தர்மம் செய்வது இருக்கின்றது. இப்படி சின்ன சின்ன செயல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மூன்றாவதாக முஸ்லிம்களிடம் பணிவாக இருக்கின்றோமா? நம் கூட இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், அவர்களிடம் நாம் பணிவாக நடந்து கொள்கின்றோமா? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? நல்ல வார்த்தைகளை நாம் உபயோகிக்கின்றோமா? அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றோமா? உறவினர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றோமா? முஸ்லிம்களிடம், முஃமின்களிடம், அண்டை வீட்டார்களிடம், உறவினர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான்காவதாக மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வந்தால் அந்த சட்டத்தை நாம் அதாவது பேணுகின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோமா? மார்க்க விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய நேரம், அறிவு, செல்வம் ஆகியவற்றை செலவிடுகின்றோமா? இது முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாங்க என்றால் செல்வத்தை கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை கொடுத்து நாம் நன்மைகளை அடைய வேண்டும். அல்லது நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்திற்காக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லது நம்மளுடைய அறிவு இருக்கின்றது, இந்த அறிவு நல்ல விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நாம் உபயோகிக்க வேண்டும். மார்க்க விஷயத்தை பரப்புவதற்காக, தாவா பணி செய்வதற்காக
இன்று எவ்வளவோ திறமைகளை வைத்துக் கொண்டு டேலண்டான மனிதர்களை பார்க்கின்றோம். மற்ற விஷயங்கள் அவர்கள் அதை உபயோகப்படுத்துகின்றார்கள். மார்க்கத்திற்காக அதை உபயோகப்படுத்த என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக, மக்களின் விமர்சனத்தை விட அல்லாஹ்வின் திருப்தியில் நாம் முன்னிலைப்படுத்துகின்றோம் என்றும். மக்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பார்கள், 1000 பேசுவார்கள். நம் மார்க்க வேலையை செய்யும் பொழுது, மார்க்க பணியில் இருக்கும் பொழுது, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சுற்றி உள்ளவர்கள் 1000 பேசுவார்கள். ஷைத்தான் அவர்கள் மூலமாக நம்மளை வலிக்கெடுப்பான். அந்த விமர்சனத்திற்கு எல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அவனுடைய திருப்திக்காகத்தான் நான் வேலை செய்கின்றேன், அவனுடைய திருப்திக்காகத்தான் நான் இந்த குர்ஆனை மனனம் செய்கின்றேன், அவனுடைய திருப்திக்காகத்தான் நான் மார்க்க பணிகளை செய்கின்றேன், அவனுடைய திருப்திக்காகத்தான் என்னுடைய செல்வத்தை நான் செலவு செய்கின்றேன் என்பதை நாம் முன்னிலைப்படுத்தணும். ஆக இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம். அல்லாஹ் நமக்காக தயார் செய்துள்ள அந்த சொர்க்கத்தை அடையலாம். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வுடையார்கள், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் 50 வருடங்கள், 60 வருடங்கள், ஏன் 40 வருடங்கள், 30 வருடங்கள் கூட வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார். திடீரென்று மரணம் வரக்கூடியதாக இருக்கின்றது. திடீரென்று மரணம் வந்து விடலாம். அதற்கு முன் நாம் நல்ல அமல்களையும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களை செய்து நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை அதிகமாக செய்யக்கூடிய தௌஃபீக் தருவான் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.